இந்த மார்க்கத்துக்கு கண்ணியம் கொடுத்தாங்க. தொழுதார்கள். அவர் உழைச்ச பணத்துல இருந்து எல்லாருக்கும் உணவு கொடுத்தாரு. அது ஹலால். புரியுதுங்களா? ஆனா உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட இஃப்தார் நிகழ்ச்சியில குப்பை வண்டியில கொண்டு வந்து கொடுத்தாங்க உணவை. இதுதான் நீங்க சிறுபான்மையினரை பாதுகாக்கிற லட்சணம் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு துப்புக்குள்ள, இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் இயற்கை வளங்களை திருடாம இருக்கிறதுக்கு துப்பு இல்ல. இங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்புறதுக்கு துப்பு கிடையாது. ஒவ்வொரு அமைச்சரும் சார், யாராவது அமைச்சர் வந்து பணத்தை கொண்டு போய் பிணவரில் ஒளிச்சு வச்சு பார்த்திருக்கீங்களா? மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது திமுக. என் வீட்டு சாமானிய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்காம கேட்டா நீ ஆலமரங்கிற. இந்த முறை ஆலமரத்து வேர்ல உப்பை போட்டு தண்ணிய ஊத்தல. அதுக்கப்புறம் பாரு நான் தெளிவா சொல்லிட்டேன். இந்த மூழ்க போற கப்பல்ல ஏறி சவாரி பண்ணிட்டு மூச்சு பிடிக்க பேசுறதெல்லாம் நிப்பாட்டிக்கணும். இங்க தளபதினா யாருன்னு போய் குழந்தைகிட்ட கேளு, பெரியவங்கள்ட்ட கேளு, பெண்கள்கிட்ட கேளு, ஆண்கள்ட்ட கேளு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை தாண்டி உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரே முகம் எங்க தளபதி தான். சேப்பாக்கத்தை விட்டு வெளியே போனா உங்களை யாருக்கும் தெரியாது. குளத்தூர்ல இந்த முறை நிக்கிறதா கூட இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆனா எங்க தளபதி உலகம் முழுக்க எங்க போனாலும் வரும். ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டா கலைஞர் பேர் வருது. டுபாக்கூர் பொலிட்டிஷியன் போட்டா வேற ஒருத்தர் பேர் வருது. ஐயோயோ, நீ என்னடானா எங்கள்கிட்ட வந்து படம் காட்டிக்கிட்டு இருக்கிற. கொஞ்சம் பார்த்துன்னு சொல்லியிருக்காரு தளபதி. அதனாலதான் நான் பார்த்து விட்டு வச்சிருக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்க 10 நிமிஷம் ஆகாது உங்களை பிரிச்சு மேயறதுக்கு. எங்களுக்கு மிமிக்ரி பண்றது, கையை மடிச்சு நிக்கிறது, சேட்டை செஞ்சிருவோம். 2026 தளபதி அவர்கள் நிச்சயமாக கோட்டையில வந்து அரியணை அமைவாரு. அன்னைக்கு உங்க ஒவ்வொரு மக்களும் எந்த வீட்லையும் பதட்டம் இல்லாமல் நீங்க வந்து உங்க வாழ்க்கை நடத்தலாம். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 5 வயசு குழந்தை தெருவில் விளையாண்டுகிட்டு இருக்கோம். அந்த குழந்தை வந்து விளையாண்டுகிட்டு இருக்கின்ற நிம்மதியில தாய்மார்கள் சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க வீட்டுல. ஆனா இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் குழந்தைய காணா பதறான். கடத்திட்டு போயிடுவான், இல்ல பாலியல் வன்புணர்வு நடந்துரும்ட்டு. குழந்தைகள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சோடனே பெத்தவங்க வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு அலையிறாங்க. ஏன்? அவன் போய் போதைப் பொருளை பத்தி